இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதில் தற்பொழுது நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக தபால் ஓட்டு வழங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. யார் யாரெல்லாம் தபால் ஓட்டு போடலாம், அதே மாதிரி ரயில்வே ஊழியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தபால் வாக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்காங்க. ரயில்வே துறை ஊழியர்களுக்கும் தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்க கோரி மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது தேர்தல் ஆணையமும் பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனத்துக்கு வந்திருக்கு. தெற்கு ரயில்வேக்கும் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு தற்பொழுது போயிருக்கு. அந்த வழக்கு அப்படிங்கிறது இந்த ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்துவது பற்றிய தொடர்பான ஒரு வழக்கு. இது தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதற்கு பதிலும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களவைத் தேர்தல் கூடிய விரைவில் வரப்போகுது. இராணுவம், துணை இராணுவ படை வீரர்கள், தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், ஊடகத்தினர், உடல் குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக தபால் வாக்கு செலுத்தும் முறை தற்பொழுது இருக்குது, நடைமுறையில் இருக்குது. இதில் ரயில்வே தொழிலாளர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர்களையும் சேர்க்க கோரி தற்பொழுது இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இதை யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி மதுரை கோட்டத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றும் ராம்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இவங்களும் கிட்டத்தட்ட ரயில்வே போலீஸ்க்கு நிகரான ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க போல். அதனால் இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இந்த மனுவில் கேரளாவில் ரயில்வே துறையினருக்கு தபால் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக அவங்க அந்த மனுவை தெரிவிச்சிருக்காரு. ரயில் ஓட்டுநர்கள், ரயில் நிலைய அதிகாரிகள், பயணச்சீட்டு பரிசோதகர்கள் வாக்கு செலுத்த விடுப்பு எடுக்க இயலாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ரயில்வே துறை ஊழியர்கள் தபால் வாக்கு அளிக்க அனுமதிக்கப்பட்டால் மக்களவைத் தேர்தலிலும் தபால் வாக்கு அளிக்க அனுமதிக்க கோர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்தும், ஆனால் இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் தற்பொழுது இந்த கோர்ட்டில் கேஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இது தற்பொழுது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீதிபதி அவர்கள் என்ன கூறியிருக்காங்க அப்படிங்கிறத தற்பொழுது பார்ப்போம். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயணா பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் தபால் வாக்கு பதிவுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக தெற்கு ரயில்வே நிர்வாகத்துக்கு கடிதம் அனுப்பியதாகவும் அதற்கு ரயில்வே நிர்வாகம் தரப்பில் எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என்றும் கூறியிருக்காங்க. மேலும் தபால் வாக்கு பதிவு செய்ய விண்ணப்பிக்க மார்ச் 25 கடைசி நாள் என்பதால் இனிமேல் அனுமதிக்க இயலாது என்று அவர் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து ரயில்வே துறை தரப்பில் தான் தவறு என தெரிந்த நீதிபதிகள் மனுவுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கும் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாயிருக்கு. ஆக்சுவலி இதில் ரயில்வே துறையினருக்கும் தபால் வாக்கு அளிக்க முன் வரலாம் அப்படின்னு தான் தெரியுது. பட் அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கிறதா எதிர்த்தரப்பு சொன்னதுனால இதுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தெரியும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தபால் வாக்கு ரயில்வேல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த முறை கொடுக்கப்படுதா இல்லையா? இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.